வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான நல்ல சத்தான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் கடையில் வைக்கிற ராகி மாவு அதை எடுத்து போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் அது நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பொல ஆற வரைக்கும் நம்ம இதை கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா இதை போல் உதிரியாக நம்ம கிளறிக்கலாம். நல்லா பிடிச்சி இப்படி விட்டால் நல்லா பொலன்னு உதிர அளவுக்கு கிளறி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அதில் இட்லி தட்டில் இந்த மாவை போட்டுட்டு இட்லி பானைக்குள்ளே நம்ம வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ இந்த ராகி புட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான என்னென்னு பார்த்துக்கலாங்க. நம்ம சர்க்கரை ஒரு 1/2 கிண்ணம் எடுத்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் தேங்காய் இந்த போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துட்டுருக்கோம் இந்த மாவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். நல்லா கரண்டியில் கட்டி இல்லாமல் கிளறிக்கலாங்க. இப்போ இந்த ஏலக்காய் தூள், தேங்காய், நம்ம மிக்சியில் அரைச்ச தேங்காய், நெய் போட்டுக்கலாம். சர்க்கரையும் இதில் போட்டுட்டு நல்லா கரண்டியில் கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சுகர் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்ல கால்சியம் சத்து மிக்க இந்த ராகி புட்டு நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி புட்டு தயாராகிடுச்சு. சின்ன பசங்களுக்கு அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இது செஞ்சு கொடுக்கலாம். இந்த ருசியான டேஸ்டான சத்துமிக்க இந்த ராகி புட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.